சுந்தர், நீ ரொம்ப பண்றடா. நான் உரிமை இல்லைன்னு சொன்னது சக்திக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருக்கும் தான். டேய், அப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறிய சாடிஸ்டாடா நீ. எப்பறம் உன் மனசாட்சி ஒத்துக்குது? ப்ரோ, வார்த்தையை தேவையில்லாம விடாத. நீயா இருந்தாலும் இங்க இப்படி தான் பண்ணியிருப்ப. சப்போஸ் சக்தி பிரெக்னெண்டா இருந்து அவளை டிவோர்ஸ் பண்ற சுச்சுவேஷன் வந்தா இப்ப நான் என்ன பண்றேனோ அதான் நீயும் பண்ணியிருப்ப. ரெண்டு பேரும் கரெக்டா பேசி வச்சுக்கிட்டு நல்ல நாடகம் ஆடுறாங்க. நான் ஒன்றும் அவளை நிர்கதையெல்லாம் ஒன்றும் விடலை. நான் அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவள் சந்தோஷமா வாழ்றதுக்கு அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அவள் கடைசி காலம் வரைக்கும் அவள் கஷ்டப்படாம வாழ்றதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். ஏன் குழந்தைய பார்த்துக்கிற கஷ்டம் கூட கொடுக்காம குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். இதோட வேற என்ன வேணும்? ஒரு பொண்ணு வாழறதுக்கு பணம் மட்டும் போதுமா மாப்ள? அப்படி பணம் மட்டும் போதும்னா படிச்சு வேலைக்கு போய் அவங்களே சம்பாதிச்சுப்பாங்களே. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி நீங்க குடுக்கற காசை வச்சு வாழணும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை நிறைவடையுதுன்னா அது அவளோட கணவனாலதான். அந்த உறவையே அறுத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, இதை விட வேற என்ன மாப்ள ஒரு பொண்ணுக்கு வேதனை இருக்கும்? சின்ன வயசுலயே ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா? அந்த கொடுமையை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களால சரி பண்ண முடியாது மாப்ள. இங்க பாருங்க அத்தை, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மாப்ள, என்ன மாப்ள நீங்க? நீங்களும் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? நீங்களாவது உங்க தம்பிக்கு எடுத்து சொல்லுங்க மாப்ள. என் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மாப்ள. அவளை போய் பிரியணும்னு நினைக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்களாவது எடுத்து சொல்லுங்க மாப்ள. ஐயோ பாவம். குடும்பங்கிறது குருவி கூடு மாதிரி, அதை கலைக்கிறது பாவம்னு சொல்லுங்க மாப்ள. தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்களாவது சொல்லுங்க மாப்ள. சுபத்ரா, சிவா அமைதியா இருக்கிறத பார்த்தா அவன் மனச மாறிடுவான் போல இருக்கேம்மா. இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, ஆ, நீ போய் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஆ. பிரச்சனைய பெருசாக்கிட்டு வா. என்ன சுபத்ரா முட்டாள்தனமா பேசுற? ஏற்கனவே சுந்தர் பண்ண டிராமாவுல சிவா மனசொடைஞ்சு போயிருக்கான். இப்போ நான் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணா சிவா முழுசா மனசு மாறிட மாட்டானா? ஆ? நீ போய் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சனைய அவன் பக்கமே திருப்பி விட்டுட்டு வந்துரு. அப்போ சுந்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி ரிவர்ஸ் அடிப்பான். அப்புறம் அவனாவே சிவா கிட்ட மாட்டிப்பான். சூப்பர் சுபத்ரா, இப்பவே போய் நான் ஆரம்பிச்சு வச்சிடுறேன். டேய் சுந்தர், என்னடா சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, உனக்கு மீனாட்சிய பிடிக்கல, அவளை டைவர்ஸ் பண்ண போற. அவ வயித்துல வளர்ற குழந்தைய உன்கிட்ட குடுத்துட்டு அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? இரு இரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன கிளவி வாலண்டியரா என்ட்ரி ஆகுது? ஏய் மீனாட்சி, என் பேரன் தான் உன் கூட வாழ இஷ்டப்படலன்னு சொல்றான்ல, பேசாம அவன் குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் சொல்ற மாதிரி செய்.
ஐயோ என்னங்க இது? தெரியலையே. பாட்டி கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? நான் எதுக்குடா சும்மா இருக்கணும்? என் பேரனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரத்தான் செய்வேன். பாட்டி இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. டேய் இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. இதுல நீங்க தலையிடாதீங்க பாட்டி. டேய் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா அவங்க ரூம்குள்ள வச்சுக்கணும். ஹாலுக்கு வந்தா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஏய் என்னடி சொல்ற? ஆஹாஹாஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. டேய் சுந்தர், நாம என்ன கேட்டாலும் அவகிட்ட இருந்து பதில் வராதுடா. ஏன்னா அவ உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறா. உன்னை மதிக்காதவ எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. கிளவி. ஐயோ, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சிவாவும் சக்தியும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அந்த கிளவி என்னையும் மீனாட்சியும் பிரிச்சு வச்சிரும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? டேய் டேய் சுந்தர், என்னடா இப்படி பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்த. இங்க பாருடா, அவ டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டு குழந்தைய குடுக்கற மாதிரி இருந்தா ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போனா போதுன்னு இங்கே இருந்து தொலையட்டும். அப்படி இல்லன்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்துடா. எப்படி சமாளிக்கிறது? இவன் எப்படி பாக்குறா? ஏ அழுமூஞ்சி மீனாட்சி, முதல்ல உன் அழுகை நிறுத்தடி. இந்த சீன் போடுற வேலை இல்ல இங்க நடக்காது. உன் லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே கிளம்புற வழிய பாரு. பாட்டி இப்ப நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? டேய் இது என் பேரனோட வாழ்க்கை, இதுல நீ தலையிடாத. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கணும். பாட்டி இவள லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா, சரின்னு பண்ணி வச்சோம். இப்போ பிரியணும்னு முடிவு பண்றான், பிரிச்சு வைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னவங்க ஆசையை பெரியவங்க நிறைவேற்றி வைக்கிறது தான் சரி. பாட்டி எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? டேய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சுந்தர், இவள சீக்கிரமா வெளியே அனுப்புடா. சுந்தர் வேணா சுந்தர், உங்க பாட்டி பேச்செல்லாம் கேட்காதீங்க சுந்தர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது லைஃப், ஒரு தடவை போன திரும்ப வராது சுந்தர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சுந்தர். வேணா சுந்தர். ஆமா மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் இருக்கும். நான் எங்க முடிவு பண்றேன்? எல்லாத்தையும் இந்த கிளவி தானே முடிவு பண்ணுது. நம்ம இப்போ வேணான்னு சொன்னா சிவா பழையபடி மாறிடுவான். சரின்னு சொன்னா கிளவி கண்டிப்பா மீனாட்சியை வீட்டை விட்டு துரத்தாம விடாது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? இது பாருங்க, அத சொல்லி இத சொல்லி என் பேர மனச மாத்தலான்னு மட்டும் பாக்காதீங்க. அவன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பண்ணதுதான். அவன் அதை யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டான். ஏய் கிளவி, நான் எப்போ சொன்னேன்? அவன் தான் உன் பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, பேசாம கூட்டிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்னடா சுந்தர், நான் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா இங்கே இருக்கட்டும், இல்லனா இப்பவே கிளம்பட்டும். நான் சொல்றது சரிதானடா?
அப்புறம் என்ன, என் பேரனே ஒத்துக்கிட்டான். ஏய் மீனாட்சி, கிளம்பு. கிளம்புடி. எதுக்கு இங்கே நின்னு அழுதுகிட்டு இருக்க? கிளம்புடி சொல்றல, கிளம்பு. அட கிளம்புடி. ஏய் கிளம்புடல, சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியே மரபொம்மை மாதிரி நிக்கிறிய. வாடி வாடினா. பாட்டி அவளை விடு. ஐயோ பாட்டி, வா. விடுங்க. வா, ரெண்டு பேரும் டிராமாவா பண்றீங்க? டிராமா? வா. வா. பாட்டி வாடி. என்ன அவனை பார்த்து சொல்லுங்க. வா. நீங்க சொன்னாதான் பாட்டி கேட்பாங்க. சுந்தர் ப்ளீஸ் சுந்தர், வேணாம் சுந்தர். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க சுந்தர். வாடி. வெளியே பாட்டி. சொல்லுங்க, கிளம்பு. வாடி. வா. மீனாட்சி சொன்னதான் பாட்டி கேட்பாங்க. ஓடி. பாட்டி. அழுமுச்சு. ஐயோ ஏண்டி மீனாட்சி, நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன் இந்த கோபம் பிடிவாதெல்லாம் வேண்டான்னு. அம்மாடி, எப்படி நீ சொன்ன மாதிரி பிரச்சனையை பெருசாக்கி மீனாட்சி வெளியே அனுப்பிட்ட பாத்தியா? ஆமா, நம்ம இவ்ளோ பண்ணியும் இந்த சுந்தர் பயலுக்கும் மீனாட்சிக்கும் இருக்கிற திமிர பாத்தியா? நாம பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்கம்மா. நான் சொல்றபடி செய். என்னன்னு சொல்லுமா. எப்படியாவது பிரச்சனை இன்னும் பெருசாக்கி மீனாட்சி கழுத்துல இருக்கிற அந்த தாலிய சுந்தர வச்சே கழட்ட வை. அப்படி பண்ணுனா தாலிய கழட்ட மீனாட்சி கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாமா. அவங்க டிராமா உடைஞ்சிடும். சூப்பர் பிளானுமா. இப்ப பாரு. என்ன உள்ள கூப்பிடுவேன்னு பாத்தியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. நீ இந்த வீட்டை விட்டு போறதுன்னு ஆயிடுச்சு. உனக்கு என் பேரன் டைவர்ஸும் கொடுக்க போறான். அப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் உன் கழுத்துல எதுக்கு இருக்கணும்? அதை கழட்டி கொடுத்துட்டு போடி. பாட்டி ஏய் சொல்றல்ல, தாலியை கழட்டி குடுடி. டேய் சுந்தர், என்னடா நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? நீ கட்டின தாலியை நீயே போய் கழட்டிட்டு வா. போடா. சுந்தர் வேண்டாம் சுந்தர், அந்த காரியத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிராதீங்க. ஒரு பொண்ணோட உயிரே அவ கழுத்துல இருக்கிற தாலிதான்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்களே அதை எடுத்துறாதீங்க மாப்பிள்ள. சிவா சக்திய சேர்த்து வைக்கவா போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சாயம் விழுக்க போகுது. சுந்தர் நான் சொல்றதை கேளுங்க சுந்தர். கோவத்துல செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல சுந்தர். பாட்டி உங்க கோவத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் சுந்தர். ஏய் இத பாருடா, நான் என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பிளான் பண்ண மாதிரி சொல்ற. இங்க பாரு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிய போறோம்னு சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? போறதான் போற. எதுக்கு என் பேரன் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்துகிட்டு அதை கழட்டி கொடுத்துட்டு போடின்னு சொன்னேன். என்னமோ இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நான் உங்களை பிரிச்சு தாலியை புடுங்குற மாதிரி என் மேல பழிய போடுற. டே சுந்தர், போடா போய் தாலியை கட்டிட்டு வா. போடா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவசரப்படாதீங்க, யோசிங்க. எப்படி சுபத்ரா என் டிராமா? செம்ம சீனுமா. ஏ சுபத்ரா, சுந்தர் தாலிய கழட்டுவான்? நிச்சயமா கழட்ட மாட்டான். அவன் போட்ட டிராமா அவனுக்கே ரிப்பீட் அடிக்குதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வேஷம் கலைய போகுது. சிவா கிட்ட மாட்டிக்கிட்டு சுந்தர் முழிக்க போறான் பாரு. சூப்பர்மா. அவன் போட்ட பிளான நீ அவனுக்கு திருப்பி விட்ட பாரு. நீ பலே கில்லடிதாமா. எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி விடு. இரு இரு. டேய் சுந்தர், இன்னும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போடா, அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டு வா. போ. போடா. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க.
மாப்பிள்ள சொன்னா கேளு, வேண்டாம். சொன்னா கேளுங்க. சுந்தர் வேண்டாம் சுந்தர், ப்ளீஸ் சுந்தர். மாமா வேண்டாம் மாமா. அண்ணே வேண்டாம் அண்ணே, சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க சுந்தர். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க. வேண்டாம் மாமா. சுந்தர் ப்ளீஸ் சுந்தர், சொன்னா கேளுங்க. மாமா ஐயோ அண்ணா வேண்டாம் அண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ, மிகப்பெரிய இக்கட்ல இருந்து என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ். என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. டைவோர்ஸ்ங்கிற, தாலியை கட்ட போறேங்கிற, என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டைவர்ஸ்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவசரப்படாதன்னு, ஏன் உன் காதுல கேட்கலையா? அது என்ன சாதாரண செய்யணாடா? நினைச்சா போடுறதுக்கோ நினைச்சா காட்டி போடுறதுக்கோ? தாலிங்கிறது புனிதமானதுடா. நம்மள மாதிரி ஆம்பளைங்களோட உயிர் அந்த தாலியில இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா பொண்ணுங்களுக்கு அதான்டா உயிர். இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பார், இதுக்கு மேல நீங்க இருந்த உனக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா உள்ள போ. டேய் சிவா, பாட்டி, நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, நின்னுட்டே இருக்க? உள்ள போடா. போன்றல. மீனாட்சி, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சுந்தரோட கோபம் சீக்கிரம் சரியாயிடும். சக்தி, நீ மீனாட்சியை உள்ள கூட்டு போ. வாக்கா. அத்தை, நீங்க அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். உள்ள போங்க. சார், ப்ளீஸ் சார், நீங்க கிளம்புங்க.
என்னம்மா சுபத்ரா, பட்டாசோட திரி மட்டும் பரபரட பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. ஆனா பட்டாசை வெடிக்க விடாம இந்த சிவோப்பைய புஸ்ஸுன்னு ஆக்கி விட்டானேம்மா. கவலைப்படாத, இது நமக்கு வெற்றி தான். எப்படிம்மா சொல்ற? சுந்தர் தான் பண்ண டிராமானால மீனாட்சி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட வேண்டி வந்துருச்சேன்னு கண்டிப்பா கவலைப்படுவான். அதனால சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வைக்கணும்னு இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டான். இனி நமக்கு முக்கியம் என்னன்னா, சிவாவை எந்த காரணத்தை கொண்டும் டைவர்ஸை தள்ளி போட விடக்கூடாது. அந்த சக்தி தோக்கணும். தோத்து இந்த வீட்டை விட்டு அவ கூனி குறுகி வெளியில போகணும்.